ஓடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே இரட்சகர். சொல்லுவோமா? நீர் ஒருவரே ஆண்டவர், நீரொருவரே இரட்சகர், நீரொருவரே ஆண்டவர். இயேசுவே நீரொருவரே இரட்சகர். ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உடைய வார்த்தை, உடைய சத்தம், உடைய சித்தம் எங்கள் வாழ்வில் இன்றைக்கு துணிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். துரிதமாய் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அன்றைய தினம் தேவ தூதன் அங்கே வந்திருந்ததான ஸ்திரீகளை பார்த்து, தாய்மார்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, என்ன சொல்றாரு? ஜீவன் என்ன சொல்றாங்க? கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். என்ன சொல்றாங்க? பயப்படாதிருங்க. ஆமென். சரி, அடுத்தது அங்க சொல்லப்படுகிறது, நீங்க தேடக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து அவர் இங்க இல்ல, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்ப 2 காரியத்தை சொல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம தியானித்தோம். என்ன செய்தி தலைப்பு? என்னம்மா? டைரிய பார்த்துட்டாங்களா? சிலுவையில் அறையப்பட்ட அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இன்றைய செய்தியுடைய தலைப்பு, அவர் உயிர்த்தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்றைக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டார், இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தார். தூதன் சொன்ன ஒரு செய்தி, அவர் உயிர்த்தெழுந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர். நீங்க கேட்கறது பார்த்தா எந்த டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்தீங்கன்னு மாதிரி இருக்கு. அல்லேலூயா, சந்தோஷமா? அவர் அவர் உயிர்த்தெழுந்தார். அடுத்து சொல்றார், அவர் இங்கே இல்லை. சொன்னவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி. செய்தியினுடைய தலைப்பு, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அப்ப அவர் எங்கே இல்லை? சேவகர்கள் பிடித்து கொண்டு போனாங்க. பிடித்து கொண்டு போன அந்த சேவர்கள் இடத்துல இயேசு கிறிஸ்து இல்லை. அந்த சேவகர்கள் கொண்டு போய் சிலுவையிலே அடித்தார்கள், அந்த சிலுவையிலும் இல்லை. கடைசியாய் அவரை கொண்டு போய் கல்லறையிலே வைத்தார்கள், அந்த கல்லறையிலும் இல்லை. காரணம், தாம் சொன்னபடியே என் ஆண்டவர் அவர் உயிரோடு எழும்பி விட்டார். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப சிலுவையிலும் இல்ல, அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையிலும் இல்ல, தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு எழும்பி விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப அன்றைய தினம் என்ன நடந்தது? சில காரியத்தை நான் சொல்லி தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்களேன். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும், நல்ல கவனி, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடிச்சாங்க. சொல்லுங்க, எங்க அடிச்சாங்க? சிலுவையில அடிச்சாங்க. அப்ப அநேகர் கூடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அப்ப ஒரு கூட்டம், அங்க இருந்த தாய்மார்கள், பெண்கள் எல்லாம் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவ அந்த காட்சியை பார்க்கிறாங்க. பயங்கர கொடூரமாய், பயங்கர கஷ்டமாய், இருதயம் உடைக்கக்கூடிய. காரணம், சிலுவை மரணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கருவி. சிலுவையின் மரணம் ஒரு சாபமான மரணம். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இன்னும் கொடூரமாய் இருந்தது, இன்னும் கஷ்டமாய் இருந்தது. ஆகவே அந்த காட்சியை பார்க்கக்கூடியதான அந்த தாய்மார்கள், அந்த பெண்கள் பார்த்து அவர்கள் மனம் நொந்து தங்களுடைய மார்பிலே, தங்களுடைய இருதயத்தில் அடித்து கண்ணீர் வடித்து அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களால செய்வதற்கு ஒன்றும் இல்லை. துக்க வீட்டுக்கு போகிறோம், அங்க அந்த துக்கத்துல பங்கெடுத்து கண்ணீர் வடித்து அதற்கு மேல நம்ம அப்படியே அந்த இடத்தை விட்டு வந்துடும். அது போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்திருக்கிறது. தீர்ப்பு எழுதப்பட்டது, தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அடுத்து என்ன செய்வது? ஒண்ணுமே தெரியல.
ஆகவே தாய்மார்கள், பெண்கள், பலவீனமான அந்த பாண்டவம் நின்று அந்த காட்சியை பார்த்து கதறிக்கொண்டு அழுது கொண்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். அடுத்தது லூக்கா 23:49 அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும், அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், குடும்பஸ்தர், நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் மற்ற ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். தூரத்திலே நின்று அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அனாதையை போல அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், நன்மையை பெற்றவர்கள், அற்புதத்தை வாங்கினவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா அந்த சிலுவையை விட்டு, அவரை விட்டு தூரமாய் நின்று. அப்ப நேற்றைய தினம் வரை சிலுவை அநேகரை பிரித்து வைத்திருந்தது. சிலுவையின் மரணம் அநேகரை அச்சுறுத்தி வைத்திருந்தது. இயேசுடைய மரணம் அநேகருக்கு திகிலாய் இருந்தது, கொடூரமாய் இருந்தது, அனுதாபத்தை ஏற்படுத்தினது, பற்பல காரியங்கள். அப்ப அவருக்கு தெரிந்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் அருகாமையில வரவில்லை. அவர்கள் தூரமாய் நின்று இயேசுடைய அந்த கோலத்தை, அவர் நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலை வரும், சில சிச்சுவேஷன்ஸ் வரும். டாக்டர் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை, மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு பாசிட்டிவா என்ன செய்யறதுனே தெரியல. சில இடத்துல இவ்வளவு தொகை கட்டணும், ஃபீஸ் கட்டணும், இவ்வளவு அமௌண்ட் தேவை, பில்லு போட்டு கையில கொடுத்தோடனே அதை பார்த்துட்டு என்ன செய்யறதுனே தெரியல. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலோ சில நாள், சில நேரம், சில சூழ்நிலைகள்ல என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்போம். அது போல அந்த தாய்மார்கள் இயேசு கிறிஸ்து மேல அன்பு வைத்தார்கள், பணிவிடைகள் செய்தார்கள். எத்தனையோ காரியம், தெரிந்தவங்க இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, குடும்பஸ்தர் இருக்கிறாங்க, நன்மை பெற்றவர்கள் இருக்கிறாங்க, மகதலேனா மரியாள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. எல்லாம் அப்படியே தூரம் நின்று இயேசு கிறிஸ்துவ அந்த சரீரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப என்னன்னா, இதுக்கப்புறம் யாரும் அங்க செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. தீர்ப்பு எழுதி நிறைவேறிடுச்சு. ஆவியை ஒப்பு கொடுத்துட்டா. இப்ப சரீரம் மாத்திரம் தொங்கி கொண்டிருக்கிறது. இப்ப என்ன நடக்கும் யாருக்கு என்னன்னே தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு தெரியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். உன்னோட வாழ்க்கையில எப்ப அடுத்த அளவுக்கு போக முடியலையோ, எப்ப நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் சொல்லும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அல்லது நம்முடைய ஓட்டம் அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நம்முடைய பினான்ஸ் அவ்வளவுதான், அல்லது நம்முடைய குடும்ப சூழ்நிலை அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எப்பொழுது நம்முடைய மனம் தீர்மானிக்கிறதோ, நம்முடைய சிந்தனை நம்மோட பேசி கொண்டிருக்கிறதோ, அப்பொழுதுதான் பரலோகம் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். புரிஞ்சவங்க நல்ல ரெண்டு கரங்கள். தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒருவேளை கதறி இருக்கலாம், ஜெபித்து இருக்கலாம். இப்ப என்ன நடந்தது? பரலோகம் அரிமத்தியான் ஊரானாகிய யோசேப்பை எழுப்பினது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எழும்பினான். இதுவரை அவன் ஒரு ரகசிய சீஷன். இப்ப துணிந்தான், எழும்பினான். பிலாத்துவின் இடத்துல போனா குடும்பத்தார் கேட்கல, சீஷர்கள் போய் கேட்கல. ஆனா இந்த யோசேப்பு துணிந்து போய் பிலாத்தின் இடத்துல, அந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எனக்கு தேவை, நான் அவரை அடக்கம் செய்ய வேண்டும். நல்ல ரெண்டு கரங்களை தட்டுங்களேன். ஆமென். உன்னோட வாழ்க்கையில எங்கிருந்து எப்படி ஆண்டவர் உதவியை கொண்டு வருவாருன்னு தெரியாது. ஆனா பரலோகம் இறங்கி வந்துட்டா, மடை திறந்த வெள்ளத்தை போல, பெரும் காற்றை போல ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை, உதவியை, நன்மையை, ஆசீர்வாதத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அந்த சரீரத்தை வாங்கினார். அவங்களுக்கு ஒரு முறைமை இருக்கு. அந்த சரீரத்தை அடக்கம் செய்வதற்கு முன்பதாக ஒரு இலையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தைலம் இருக்கு. அந்த தைலத்தை தடவி கால்ல இருந்து தலை வரைக்கும் துணியை சுத்துவாங்க. அதற்கப்புறம் திரும்ப அந்த தைலத்தை தடவி தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த சீலையினால, துணியினால சுற்றி அந்த யோசேப்பு மலையிலே வெட்டப்பட்ட ஒரு கல்லறை இருந்துச்சு. சொல்லுங்க, என்ன இருந்துச்சுங்க? ஒரு கல்லறை. அப்ப அந்த கல்லறையில கொண்டு போய் இந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒன்னே புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் உங்களுக்கு தெரிந்தவங்க, நீங்க உதவினவங்க, பற்பல நபர்கள் இருந்தும் கூட சில நேரத்துல நம்முடைய கடைசி நாட்கள் யார் அதை நிறைவேற்றுவா நமக்கு தெரியாது. நமக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா பரலோகத்துக்கு எல்லாம் தெரியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அந்த யோசேப்பு கையில கொடுக்க, நேற்று காலை மாலை அந்த யோசேப்பை குறித்து தான் தியானித்தோம்.
எத்தனையோ நபர்கள் இருந்தா ஏன் அந்த யோசேப்பு பரலோகம் தீர்மானித்தது அப்படின்னா, அவன் உத்தமன், அவன் நீதிமான். ஒரலையிலேயே சொல்லுங்களேன். அவன் அவன் உத்தமனாய் நீதிமானாய் இருந்தபடினால் அவன் துணிந்து போய் பிலாத்தினிடத்துல வாங்கி அந்த கல்லறையில அவன் அடக்கம் செய்து ஒரு காரியத்தை செய்கிறான். மார்க் 15வது அதிகாரம் 46வது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். உரலையிலேயே சொல்லுங்களேன். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில வச்சுட்டு அப்படியே வெளியில வரல, அந்த கல்லறையில வைத்து விட்டு வெளியில வந்து அந்த கல்லை புரட்டி வைத்தான். அந்த கல்லை வச்சு அடைச்சிட்டான். அந்த கல்லை வச்சு அடைக்கும் போது அங்க என்ன நடக்கிறது? 47வது வசனத்துல அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்தார்கள். தன் ஆவியை ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தையும் பார்த்தார்கள். ஒரு கூட்டம் கதறினார்கள், ஒரு கூட்டம் அழுதார்கள், ஒரு கூட்டம் தூரம் நின்றார்கள். இப்ப அடக்கம் செய்யப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவையும் இவங்க என்ன பண்றாங்க? பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? பார்த்துட்டு. இப்ப இவங்களுக்கு திரும்ப 3வது நாள் அவங்க முறைமையின்படி சில சடங்கு செய்யணும். நம்ம இதுல போய் பால் ஊத்துவாங்க, ஊதுபத்தி ஏத்துவாங்க, மெழுகு ஏத்துவாங்க, கிரானைட்டு இருக்கும்போது சாப்பாடு போட மாட்டான். அப்புறம் என்ன கட்டுவான்? கிரானைட், டைல்ஸ், மார்பிள்ஸ். அதுல ஒரு 100 ரூபாய் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கி கொடுத்திருந்தானா இன்னும் 1 வருஷம் இருந்திருப்பாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, இருக்கும்போது கவனிக்க மாட்டான். சாகும்போது என்னது? 5 லட்சத்துக்கு பாடையை ரெடி பண்ணு, வேட்டு வெடிய போடு. அல்லேலூயா. ஆமென். சரி, போடு. இப்ப இவன் சில காரியங்களை செய்யணும். இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை உள்ள வச்சு ஒரு பெரிய, அங்க வார்த்தை சொல்லப்படும், ஒரு பெரிய கல்லை போட்டு என்ன பண்ணிட்டா? அடைச்சிட்டான். சொல்லுங்க, கல்லை போட்டு என்ன பண்ணிட்டா? இதையும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அன்னைக்கு அந்த கல்லறையில இயேசு கிறிஸ்துவ உள்ள வச்சு அடைச்ச அந்த காட்சிகள், என்னடா அது இவ்வளவு பெரிய கல்லை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? அடைச்சிட்டாங்களே. ஒரு கேள்வியோட அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த கல்லறையை குறித்து சொல்ல வேண்டும். சொல்லுங்க, இப்ப அந்த கல்லறை என்ன பண்ணிட்டாங்க? கல்லை போட்டு அடைச்சிட்டாங்க. அவங்க ஊர்ல ஒரு 3 விதமான கல்லறை இருந்துச்சு. சொல்லுங்க, எத்தனை விதமான கல்லறை? 3 விதமான கல்லறை. முதல் கல்லறை அது வந்து பொது கல்லறை. சொல்லுங்க, அது என்ன கல்லறை? அது என்ன கல்லறை? பொது கல்லறை. இன்னொரு கல்லறை இருக்கும், அது ஒரு மாதிரி குழி தோண்டி அதுக்குள்ள போய் அப்படி போகணும். 3வது ஒரு கல்லறை தான் அறையா இருக்கும், ரூம் போல இருக்கும். எப்படி இருக்கும்? ரூம் போல. அந்த அறையில கொண்டு போய் அந்த சரீரத்தை, சடலத்தை வைத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, வெளியில கல்லை கொண்டு வந்து வைப்பாங்க. சொல்லுங்க, என்ன கொண்டு வந்து வைப்பாங்க? கல்லை கொண்டு வந்து வைப்பாங்க. அப்ப அறையை கல்லை கொண்டு மூடுவதனால்தான் அதன் பேர் கல்லறை. அல்லேலூயா. நம்ம ஊர்ல புதைச்சாலும் கல்லறை தான், எரிச்சாலும் என்னதுதான்? அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவ தனக்காக ஒருவரும் பயன்படுத்தாத ஒரு புதிய கல்லறை, அந்த கல்லறையில, அந்த அறையில கொண்டு போய் அந்த யோசேப்பு வைத்தான். வைத்து விட்டு அதற்கப்புறம் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து என்ன பண்ணா? அடைத்தான். சொல்லுங்க, அறையில வச்சான். சொல்லுங்க, கல்லை கொண்டு அடைச்சு. அந்த அறையை கல்லால அடைத்ததுனால அதுக்கு பேர் என்னதுங்க? கல். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இல்ல, சங்க தமிழாவும் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். சரி, இப்ப இந்த கல், ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். இதுதான் பெரிய ஒரு கஷ்டம். அந்த கல்லை வச்சு யோசேப்பு அடைச்சிட்டு போனது இந்த தாய்மார்கள் பார்க்குறாங்க. அடுத்த நாள், இந்த 3வது நாள் அதிகாலமே இருட்டோட போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, யார் நமக்காக அந்த கல்லை புரட்டி போடுவா? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கையில எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, வேகமா போயிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. என்ன பண்றாங்க? அவங்களோட கேள்வி என்ன? நமக்காக அந்த கல் அறையை யார் தள்ளுவா? அந்த கேள்வியோடு போய் நின்ன அந்த தாய்மார்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா, மார்க் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது, அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டாங்களா? நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சதை பார்த்தாங்க, மரித்ததை பார்த்தாங்க, அவரை
கல்லறையில அடக்கம் செய்ததை பார்த்தாங்க. அப்ப இந்த தாய்மார்கள் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சொல்லுங்களேன், இந்த தாய்மார்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு ஏசப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ உனக்காக கத்தர் கல்லை தள்ள அவர் உண்மையுள்ள தேவனாய். அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. they cannot able to do anything. no recommendation, no power, no authority, no politics, no politician. ஒண்ணுமே இல்லை. சிலுவையில சுமக்கிறார், பார்க்கறாங்க, அடிச்சாங்க, பார்த்தாங்க, அழுதாங்க, மரித்து விட்டார், அப்பயும் கதறாங்க. இப்ப கல்லறையில கொண்டு போய் வச்சு கல்லை வச்சு அடைச்சிட்டாங்க, அதையும் பார்த்தாங்க. இப்படியே இயேசுவினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 பார்த்த அந்த அம்மாவுக்குள்ள இப்ப கேள்வி, யார் அந்த கல்லை தள்ளுவா? பார்த்த அந்த அம்மாவுக்காக பரலோகம் அந்த கல்லை இறங்கி தள்ளினது. புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டோட வார்த்தை கேட்கும் போதே ஆண்டவர் உங்க மனதில் வைக்கிற ஒரு காரியம், எது எதெல்லாம் கல்லா இருக்குதோ அந்த கல்லை ஆண்டவர் அப்புறப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இருதயங்களை கத்தர் சந்திக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தனையை கத்தர் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட பலவீனத்தை கத்தர் மாற்றுகிறார். காரணம் என்னன்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்குறீங்க. தனிப்பட்ட விதத்துல, குடும்ப ஜெபத்துல, அதிகாலையில, உங்களுடைய தனிப்பட்ட மத்த சூழ்நிலை, ஏதேதோ ஒரு விதங்களில் நீ ஜெபத்தில் அமர்ந்து தேவனுடைய சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறபடினால நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உங்களுக்கான கல்லை, அந்த பாரத்தை, அந்த தடையை நகர்த்துவதற்கு, அப்புறப்படுத்துவதற்கு பரலோகம் இந்த காலை நேரத்தில் இறங்கி வந்திருக்கிறது. நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, நீ தட்டும் பொழுதே நான் சொல்லுகிறேன், அந்த இடம் அசைக்கப்படும். அந்த இடம் அஸ்திபாரம் குலுங்கோ. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறாரு, அந்த கல் புரட்டப்படுகிறது. அல்லேலூயா. பக்கத்துல பஸ் சொல்ல, கல் புரட்டப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஏன் அந்த கல் புரட்டப்பட வேண்டும்? முதல் காரியம், வெளியில இருக்கிற இந்த அம்மா உள்ள போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மதலேனா, மரியாதை எல்லாம் வெளில இருக்கிறாங்க. இவங்க உள்ள போய் சில காரியத்தை செய்யணும்னா அந்த கல் என்ன பண்ணி ஆகணும்? புரட்டப்பட வேண்டும். அந்த கல் புரட்டப்பட்டாதான் வெளியில இருக்கிற இந்த அம்மாமார்கள், தாய்மார்கள் உள்ளே போக முடியும். நான் சொல்லுகிறேன், சில கல், ஆவிக்குரிய விதத்துல சொல்றேன், நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கிற சில கல் அப்புறப்பட்டால் தான் நம்ம ஆண்டவர் கிட்ட நெருங்கி வர முடியும். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த கல் தள்ளப்பட்டால் தான் வெளியில இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? உள்ள வர முடியும். 2வது காரியம், ஏன் அந்த கல் தள்ளப்பட வேண்டும்? அந்த கல் தள்ளப்பட்டால் தான், புரட்டப்பட்டாதான் உள்ள நடந்த அந்த அற்புத அதிசயத்தை பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லைன்னா இவங்க வெளில என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? ஏசப்பா சடலை உள்ள இருக்கு, அழுதுட்டு போயிருப்பாங்க, மெழுகுவத்தி ஏத்திட்டு போயிருப்பாங்க. ஆனா கல் புரட்டப்பட்டதுனால இவங்க உள்ள போய் பார்க்கறாங்க, இவங்க கையால சுத்தி வைத்திருந்த அந்த இயேசுனுடைய சரீரம் அங்க இல்ல. அப்படின்னா அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது காரியம், அந்த கல் தள்ளப்பட்டாதான் உள்ள நடந்த உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. உலகத்துல எத்தனையோ கல்லறை இருக்குது, ஆனா ஒரே ஒரு கல்லறை தான் இன்றைக்கும் இந்த காலை நேரத்திலும் திறந்தே இருக்குன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அந்த கல் ஏன் தள்ளப்பட வேண்டும்? 4வது காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அந்த கல் மறைத்து கொண்டிருந்தது. உள்ள இருந்த இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், ஆனா இந்த கல் என்ன பண்ணிட்டு இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்ல, மறைச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. அந்த கல் மறைச்சிட்டு இருந்ததுனால இந்த கல் தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் பார்க்கறாங்க, அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு. 5வது காரியம், அந்த கல் தள்ளப்பட்டாதான் உள்ள போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். சொல்லுங்க, என்ன வருங்க? என்ன வரும்? நம்பிக்கை. அப்ப இத்தனை காரியம் நடக்கும்னா ஒரே ஒரு காரியம் நடக்கணும், அந்த கல் தள்ளப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அடுத்தது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவரை குறித்து சொல்லப்பட்டதும் இந்த நாள்ல நிறைவேறினது, அவரே சொன்னதும் நிறைவேறினது. அவர் குறித்து என்ன சொன்னது? ஏசாயா 25:8 வாசிங்க சீக்கிரம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நல்ல புரிந்து கொள்ள, இந்த காலை நேரத்துல மரணம் என்பது மனிதனுடைய முடிவல்ல, மரணம் என்பது மனிதனுடைய ஒரு நித்திய வாழ்விற்கான துவக்கம். ஒரு அல்லேலூயா. அப்ப இவன் நினைச்ச, இவன் இயேசுவை சிலுவையில அடிச்சிட்டோம், அவரோட மூமெண்ட் எதுவுமே இல்லை, இப்ப கல்லறையிலையும் அடக்கம் பண்ணிட்டாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ரோம அரசாங்கம்
அல்லது அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள், அன்னைக்கு இருந்த விரோதிகள், சத்துருக்கள் எல்லாம் நினைச்சாங்க. ஆனா வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். புரிஞ்சவங்க நல்லா ரெண்டு கரங்களை தட்டி, உன் மனுஷன், உன் எதிராளி, உன் சத்துருக்கள் என்ன வேணா நினைக்கலாம், என்ன வேணா திட்டம் பண்ணலாம், அவங்க நினைச்ச மாதிரி கூட நீங்க விழுந்திருக்கலாம். நான் சொல்லுகிற ஜெயம் கர்த்தரால் வரும். புரிஞ்சவங்க நல்லா இன்னும் நல்லா ரெண்டு கரங்களை தட்டி தட்டி, நீ வீழ்ந்ததை குறித்து யோசிக்காதே, நீ பலவீனப்பட்டதை குறித்து யோசிக்காதே, உன் காயங்களை பார்த்து நீ விழுந்து போன என்று நினைக்காத. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தேவைப்பட்ட ரிப்போர்ட்டை மாத்துவார். அல்லேலூயா. அவன் அவர் தேவைப்பட்ட உங்க ஆயுசை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அவன் காரணம் என்ன? அவர் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நம்மளுடைய மனசை ஜெயிப்பதற்கு தடுமாறுவோம், நம்முடைய சிந்தனையை ஜெயிப்பதற்கு தடுமாறுவோம். ஆனா நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி 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 அல்லேலூயா. இந்த மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை தான் இந்த காலை நேரத்துல நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பப்பெல்லாம் நீங்க டவுன் ஆகுறீங்களோ, எப்பப்பெல்லாம் நெகட்டிவான ஒரு ரிசல்ட் வருதோ, கேள்விப்படுறீங்களோ, அப்ப இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் மரணத்தையே ஜெயித்தவர். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த மரணத்தை விட உங்க பிரச்சனை பெருசு இல்ல, அந்த பிரச்சனை சாதாரணம். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது அவர் என்ன சொன்னாருங்க? யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 44 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்பீரோ என்றார்கள். நல்ல கவனி. இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவர் வாயாலே சொன்னாரு. இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை, சரீரமாக ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள இதை என்ன பண்ணுவேன், எழுப்பன். தன்னோட உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார். அவரே சொன்னார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரே சொன்னார். யார் சொன்னாரு? அவரே. முதல்ல ஏசாயா சொன்னார், இப்ப அவரே சொன்னாரு, 3 நாளைக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், எழும்ப. இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, இந்த கட்டடத்தை கட்டவே 46 வருஷம் ஆச்சு, இவர் எப்படி இதை போய் 3 நாள்ல கட்டுவன்றாரு. அவங்களுக்கு புரியல. அல்லேலூயா. நமக்கும் சில பேருக்கு புரியல. அல்லேலூயா. ஆமென். அவர் தன்னோட உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னாரு. சீஷர்கள் அவங்களுக்கு அது புரியல, அவங்க கட்டடத்தை குறித்து நினைச்சாங்க. ஆனா அவர் சொன்னபடியே இந்த 3வது நாள் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழுந்தார். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அல்லேலூயா. சரி, அவர் உயிர் தெழுந்ததுக்கு என்னங்க சாட்சி? இன்றைக்கும் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை ஒரு சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அந்த புரட்டப்பட்ட கல் அங்கேதான் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அந்த யோசேப்பு மூடினாரு, தேவதூதன் திறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலக மனுஷன் எப்பவும் மூடிடுவான், பரலோகம் தான் அதை திறக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்ப இன்றைக்கும் இருக்கக்கூடியதான ஏசப்பாவுடைய கல்லறை இன்றைக்கு நமக்கு அது ஒரு சாட்சி. அடுத்தது அந்த புரட்டப்பட்ட கல், அது ஒரு சாட்சி. 3வது ரோம அரசாங்கத்தினுடைய வரலாறு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப உயிர்த்தெழுதலுக்கு இன்னைக்கு என்னங்க சாட்சி? முதல் காரியம் திரும்ப சொல்ற, இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. சொல்லுங்க, இயேசுவோட கல்லறை. இப்ப எல்லா கல்லறை மூடிதான் இருக்கும், டைல்ஸ், கிரானைட். ஆமென். ஆனா இன்னைக்கு ஒரு கல்லறை திறந்திருக்கு. அந்த கல்லறைக்குள்ள போயிட்டு நீங்க திரும்பி வரலானா, அது இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரம் தான். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி. ஆமா, நான் வேண்டுறேன், நமக்கு இந்த பூமியில கல்லறையே இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, மறுரூபமா என்ன பண்ணிடணும், போயிடணும். வச்சுட்டு போனா அது வேற மாலையை போட்டுட்டு இருப்பாங்க, அது மேல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நான் கேட்கறது பூமியில என்ன என்ன வேண்டாம். ஆமா, எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? ஐயோ வேணாம் ஆண்டவரே, நாங்க பாட்டுக்கு இருந்துட்டு போறோம். சரி, முதல் காரியம் ஏசப்பாவுடைய கல்லறை இன்னைக்கு சாட்சி. 2வது புரட்டப்பட்ட கல் சாட்சி. 3வது ரோம அரசாங்கத்தினுடைய வரலாறு சாட்சி. இப்ப அலெக்சாண்டர் குறித்து பார்க்கிறோம். ரோம பெரிய பெரிய ராஜாக்கள், அவங்களுடைய வம்சங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரோம வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ரோம வரலாற்றுல அவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து உயிரோட. அல்லேலூயா. அடுத்தது தொல்பொருள், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஹிஸ்டாரிக்கல் டிபார்ட்மெண்ட், தியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதே போல முதல் தரிசித்த மகதலேனா மரியாள் சாட்சி, எம்மா ஒரு சீஷர்கள் சாட்சி, மற்ற சீஷர்கள் சாட்சி, கடைசியா பவுல் சாட்சி சொல்லுகிறார்,
இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்ப அவர் என்ன சொன்னாருங்க, இது கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா எழுதி கொள்ளுங்க, வீட்டுல தியானிங்க. பவுல் என்ன சொல்றார் கடைசியா? பவுலுடைய சாட்சி என்ன? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம் சீக்கிரம் வாசிங்களேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஆமென். நீங்க வீட்டுல போய் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் ஃபுல்லா வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு? சிம்பிளா பவுல் பதிவு செய்யக்கூடிய முதல் காரியம், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, அடுத்தது 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது யார் யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா 8வது வசனத்துல சொல்றாரு, எல்லாருக்கும் பின்பு கால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்ப மரித்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய தரிசனத்தை பார்த்த பவுல் பகிர்கிறாரு, அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அடுத்து பவுல் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. ஆமென். இப்ப இது சிலருக்கு புரியாது, ஆனா நீ குறிப்பெடுத்துக்கல. 1 கொரிந்தியர் 5, 14, 15 பவுல் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பலனா நாங்க பிரசங்கம் பண்றதே வேஸ்ட். அவர் உயிர் தெழுந்ததுனால தான் நாங்க வந்து பிரசங்கம் பண்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது, இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பலனா நாம் அவர் மேல வைத்து இருக்கிற அந்த விசுவாசம் வேஸ்ட். அப்ப நாங்க பிரசங்கம் பண்றது உண்மை, நாம வைத்திருக்கிற விசுவாசம் உண்மை அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கிறார். நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இயேசப்பா உயிரோட எழும்பலனா என்ன நடந்திருக்கும்? 1 கொரிந்தியர் 15, 17 வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப பாருங்க, இயேசப்பா இன்னைக்கு உயிரோட எழும்பலனா நாம இன்னும் பாவத்திலே இருப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லு, எதுல இருப்போம் அப்படின்னா பாவியா இருப்போம், பாவத்திலே இருந்திருப்போம். ஆனா அவர் உயிரோட எழுந்ததுனால நான் சொல்லுகிறேன், நீங்க பாவியில பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. அப்ப பவுல் from his experience அந்த இடத்துல அவர் பதிவு செய்றார், இயேசப்பா உயிரோட எழும்பலனா நாம இன்னைக்கு பாவிங்க. சொல்லுங்க, நாம யாருங்க? ஆனா அவர் உயிரோடு எழுந்ததுனால நீங்க யார்? இப்ப நீதிமான், பரிசுத்தமான். எத்தனை பேருக்கு அதுல சந்தோஷம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது அவர் சொல்றார் 1 கொரிந்தியர் 15, 19 சீக்கிரம் வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அடுத்து சொல்ற, இயேசப்பா உயிரோட எழும்பலனா இன்னைக்கு நாம பரிதவிக்கப்பட்ட நபர்களாய் இருந்திருப்போம். சொல்லுங்க, எப்படி இருந்திருப்போம்? ஆமென். புரியும்படி சொல்ல, இப்ப யாருக்கோ உயிர் போக போகுதுன்னா அந்த நபரினோட அருகாமையில நின்று பாருங்களேன், மேல் மூச்சு கீழ் மூச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த உயிர் ஊசலாடிட்டு இருக்கு சொல்லுவாங்க. அந்த கடைசி நேரம். அப்ப அவங்க அந்த மரணத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் அந்த நபருக்கு ஒரு பயம் இருக்கும். சொல்லுங்க, என்ன இருக்குங்க? ஒரு பயம். அடுத்தது அப்பதான் உணர்வு கலந்த போராட்டம். ஐயோ, நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம போறோமே, ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம். அடுத்தது இன்னொரு பக்கத்துல அந்த பல்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், ஆக்சிஜன் லெவல் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அப்ப அது எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில சொல்றோம் அப்படின்னா பரிதவிப்பு. சொல்லுங்க, என்னதுங்க? என்னதுங்க அது? பரிதவிப்பு. ஏதோ சொல்லணும்னு நினைப்போம், சொல்ல முடியாது. சில நபர்களெல்லாம் பார்க்கணும்னு நினைப்போம், பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு கடைசி நேரம். அப்ப அப்படியே ஒரு பரிதவிப்பு இருக்கும். இன்னும் ஒரு வாரம் உயிர் இருந்தா பரவாயில்ல நம்ம நினைப்போம், ஆனா அது ஒரு கடைசி நேரம். அப்ப அந்த போல ஒரு நிலைமை. பவுல் சொல்றாரு, ஏசப்பா இன்னைக்கு உயிரோட எழும்பலனா நம்ம பாவத்திலையும் சாபத்திலையும் விழுந்து பரிதபிக்கப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட. யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம ஏதோ ஒரு மட்டன் சாப்பிடுறீங்க, எலும்பு இங்க மாட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கு? கீழையும் போல மேலையும் போல உணவு குழாய், சுவாச குழாய் அடைக்குது, மூச்சு விட முடியல, கண்ணு எல்லாம் ஒருமா பிதுங்குது. எப்படி இருக்கு? பரிதவிப்பு. இது தெரியாம பிரியாணி வாங்கி வச்சிட்டோம் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென். அது அது என்னதுங்க? பரிதவிப்பு, ஒரு உயிர் போராட்டம். அதைத்தான் பவுல் அங்க பதிவு செய்யறாரு. ஏசப்பா இன்னைக்கு உயிரோட எழும்பலனா நம்ம நிலைமை பரிதவிக்கிற நிலைமை. ஆனா அவர் உயிரோடு எழுந்ததுனால அந்த தெய்வம் என்னை பரிதவிக்க விடல, என்னை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார். உன்னதத்திலே சேர்த்துக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே பேரை எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையா என்ன வச்சிருக்கிறார். எத்தனை ஸ்லாக்கியம், எத்தனை பாக்கியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். ஒரு 5 காரியத்தை சுருக்கமா சொல்லி நான் முடிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த உடனே அவர் என்ன செய்தார்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன செய்தார்? இந்த பக்கம் கேளுங்க, என்ன செய்தார்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிச்சுட்டு வரீங்க? ஆமா, டக்குன்னு 4 பேரை கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சரி, முதல் காரியம் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? யோவான் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். ஆமென். முதல் நபர் மகதலேனா மரியாள் போறாங்க. கல்லறை திறந்திருக்கு, சந்தோஷம். ஆனா உள்ள போய் பார்த்தா இருக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இல்லை. இப்ப இந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. பக்கத்துல சொல்லுங்க, யாரோ. ஆமா, நம்மால இந்த நகை நட்டெல்லாம் ஒழுங்கா வைக்க மாட்டாங்க, எங்கேயாவது வச்சுட்டு திடீர்னு 12 மணிக்கு போன் வரும். பாஸ்டர், 1/2 கிராம்ல கல்லு வச்ச மாதிரி தோட வாங்கி எங்க வச்சேன்னு தெரியல பாஸ்டர், யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். முன்னாடி நாள் உங்க வீட்டுக்கார அடகு கடையில வச்சிருக்க. அல்லேலூயா. ஆமா, இல்லன்னு அந்த அம்மா தேடல, முடிவு பண்ணிட்டாங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே ஓன அழ ஆரம்பிச்சாங்க. அங்க கேக்குறாங்க, ஏமா அழுவுற? இந்த அம்மா பார்த்துட்டு, தோட்டக்காரர் போல இருக்கு. அல்லேலூயா. ஆனா மரியாளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன, மரியாளே அப்படின்னு. சொல்லுங்க, என்ன சொன்னாருங்க? அப்ப அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு, இது தோட்டக்காரர் இல்ல, நான் தேடிக்கொண்டு வந்திருக்கிற என்னுடைய தெய்வம் ரபி அப்படி சொல்லி திரும்பினாங்க. பாருங்க, ஏசப்பா காணனோடனே கண்ணீர் வடிச்சாங்க. அந்த ஏசப்பாவே வந்து பேசினோடனே அந்த கண்ணீரை தொடச்சார். உரலையிலேயே சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்து என்ன செய்தார்? கண்ணீரை துடைத்தார். நல்ல 2 கரங்களை தாண்டி அந்த தெய்வம் உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது நான் சொல்லுகிறேன், எந்த நிலைமையில இருந்தாலும் கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாயிரு. நமக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. தொலைச்சிட்டோன்னு நினைச்சாங்க, அவர் தொலையல, அவர் அருகாமையிலே இருக்கிறார். அல்லேலூயா. தொலைச்சிட்டோன்னு நினைச்சு கண்ணீர் விட்டாங்க, அவர் கண்ணீரை அவர் தொடச்சு விட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? முதல் காரியம், கண்ணீரை துடைக்கிறார். சொல்லுங்க, என்ன என்ன செய்யறாருங்க? அப்ப கண்ணீரை துடைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. வெறும் கர்ச்சீஃப் டவல்ஸ் தொடச்சிட்டு போறது இல்ல. நம்முடைய மனதுக்குள்ள சில பாரம் மாறணுங்க, சில கஷ்டம் நீங்கணும், உங்க கேள்விக்கு பதில் வரணும், உங்க தேவை சந்திக்கப்படணும். ஏதோ ஒண்ணு நடந்தாதான் உங்க கண்ணீர் என்ன ஆகும்? துடைக்கப்படும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இல்லைன்னா நம்ம அழுதுகிட்டே இருப்போம். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார்? கண்ணீரை துடைத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல, இந்த மாதம் முடியறதுக்குள்ள உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாயிருக்கு. உள்ள கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காக சில சூழ்நிலைகளுக்காக கதறி கொண்டிருக்கலாம். அந்த கண்ணீரை, அந்த தகப்பனின் கண்ணீரை, அந்த தாயின் கண்ணீரை இந்த காலை நேரத்தில் துடைப்பதற்கு பரலோகம் ஆயத்தமாய் இருக்கு. அதுக்காக தான் என் ஆண்டவர் உயிரோடு உங்கள் மத்தியிலே அவர் கடந்து வந்தார். சொல்லுங்க, முதல் காரியம் அவர் என்ன செய்யறாருங்க? கண்ணீர். 2வது காரியம் அவர் என்ன செய்கிறார்? அதே யோவான் 20:19வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். போதும், நீ அதை குறிப்பிடுத்தோட வீட்டுல வாசிங்க. 2வது காரியம், எல்லா சீஷர்களும் பயத்துல இருக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன எப்படி இருக்காங்க? ஏன்னா அந்த சிலுவை மரணம் அவங்க கண்களை விட்டு மறையலை. இப்ப நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துட்டீங்க, ஒரு அகால மரணத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு அதே சிந்தனை, அதே எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும், பயமாவே இருக்கும். அது போல இந்த சிலுவை மரணத்தை இந்த சீஷர்கள் பார்த்ததுனால அங்க முடிஞ்ச உடனே நேரம் வந்தாங்க, எல்லா ஜன்னலையும் அடைச்சாங்க, கதவை அடைச்சிட்டாங்க, எல்லாம் கம்முன்னு உட்காந்து. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. ஏன்னா பயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னங்க? பயம். அந்த பயத்துல இருந்ததுனால சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு. ஏசப்பா இருந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். இப்ப அவர் இல்ல, வந்துருச்சு தொல்லை. அல்லேலூயா. எல்லாம் பயந்து போயிருந்தாங்க.
அந்த பயத்தின் மத்தியில் இருந்த சீஷர்களிடத்துல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து அவளை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். நல்ல 2 கரங்களை தட்டி அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார்? என் பயத்தை நீக்கினார். அல்லேலூயா. என்ன செஞ்சாருங்க? ஆமா, உள்ள வந்தாரு. வந்தோடனே இவன் பயன்ட்டான். எப்படா மூணு கதவுக்குள்ள வந்தாரு? அவர் பார்த்ததுக்கும் அவனுக்கு பயம்தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். பயத்தோட பயமா எல்லா பயத்தையும் சேர்த்து அவர் நீக்கி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு சமாதானம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்னதுங்க? அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல பரலோகம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, உங்களுக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க வேலை ஸ்தலம் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை வர்ஷிப்பிக்க பண்ணுகிறார். நல்ல 2 கரங்கள். அல்லேலூயா. ஆமென். 2வது காரியம், பயத்தை நீக்கி அவங்களுக்கு சமாதானத்தை 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 2வது காரியம், பயத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்ன செய்தார்? கண்ணீரை தொடுத்தார். 2வது காரியம் அருமை. 3வது காரியம், ஆண்டவர் என்ன செய்தார்? யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நம்ம சொந்தக்காரரை குறித்து பார்க்க போறோம். சீக்கிரம் வாசிங்க. சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3வது நபர் யாருங்க? அல்லேலூயா. ஆமென். 3வது நபர் யாரு? தோமா, நம்ம சொந்தக்காரர். அல்லேலூயா. அப்ப சீஷர்கள்ல சந்தோஷத்துல சமாதானத்துல பயம் நீங்க சொல்றாங்க, ஏ அப்பா எங்கயா போன? அவர் சொன்னா, மணி 12 இந்த பாஸ்டர் முடிக்கல, டீ குடிக்கிறதுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்படி போன கேப்ல இயேசு வந்துட்டாரு. அவன் சொன்னான், நீ சொல்றதுனால நான் நம்ப முடியாது, அவரை முதல்ல நான் பார்க்கணும். கையில ஆணி, அந்த ஓட்டையே பார்க்கணும். விழா எலும்புல கையை வச்சு அது ஏதாவது மாவு தடவி இருக்கா, மை தடவை, எல்லாத்தையும் நான் பார்த்தா தான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன். அன்னைக்கே ஆண்டு முடிவு பண்ணியிருப்பாரு, இவன் போய் அடக்கம் பண்ண வேண்டிய இடம் சென்னை தான், இவன் போக வேண்டிய இடம் தமிழ்நாடு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நான் யோசிச்சிருப்பேன், எந்த தருணத்துல நம்மளெல்லாம் நினைச்சு பாருங்க, ஒரு 200 கிலோமீட்டர் போனா நம்மளும் தோமா கல்லறைக்கு போயிடலாம் பாக்குறதுக்கு. அல்லேலூயா. ஆமென். அவ்வளவு பக்கத்துல இருக்கிறார். நான் எப்படா இங்க தமிழ்நாட்டை யோசிச்சாரு? அவன் கையில பார்க்கணும், விலாயிலம்ல பார்க்கணும், அவரெல்லாம் பார்க்கணும்னு அந்த அவிசுவாசமா பேசினப்பே ஆண்டு முடிவு பண்ணிட்டாரு, இவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, தமிழ்நாடுக்கு தான் போகணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இப்ப இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு உள்ள வந்தார். அல்லேலூயா. தோமாவே வான்னாரு. பயன்டா. நேரா கான்செப்டுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த என் கையை பாரு, ஆணி, இந்த விலாயிலம்ல விரல வச்சு பாரு அப்படின்ன உடனே அவனுக்கு ஓங்கி அரைஞ்சது போல இருந்துச்சு. அப்ப சொன்னார், கண்டு விசுவாசிப்பவன் அல்ல, காணாமல். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப 3வது காரியம் என்ன செய்தார்? அவிசுவாசத்தை நீக்கினார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, சில இடத்துல ஆண்டவர் இறங்கி தன்னை ப்ரூஃப் பண்ணுவார், சில இடத்துல அவர் தன்னை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. சில நேரத்தில் இப்படி உதாரணமா, இயேசுவை நான் பார்க்கணும், இல்லைன்னா தண்டவாளத்தை தலையை வச்சிருவேன், போய் வையின்னு விட்டுருவேன். அல்லேலூயா. ஆமா, இயேசு இப்பவே வரல அப்படின்னா நான் விஷம் குடிச்சிருவேன், குடி. அதுக்கப்புறம் மூக்குலையும் தொண்டையிலையும் இனிமா கொடுத்து டியூபை விடும்போது தான் தெரியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப ஆண்டு போய் மிரட்டிட்டு இருக்க முடியாது. அவர் எவன் மேல சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தான் ஆண்டு வெளிப்படுத்துகிறார். அதனால சில நேரத்துக்கு ஏமா பிரேயருக்கு வரல, ஆண்டு எனக்கு கொடுத்தாதான் நான் வருவேன். நான் சொல்றேன், பார்த்துப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க ஆண்டர்ட்ட மிரட்டலாம் கூடாது, தன்மையா கேளுங்க, விசுவாசத்தோட கேளுங்க, நம்பிக்கை என்ன பண்ணுங்க, கேளுங்க. நீங்க கொடுக்கலன்னா அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்ப தோமா கிட்ட அதுதான் பிரச்சனை. பேதுரு சொல்ற, ஏ நான் பார்த்தேன்பா. யோவான் சொல்ல, ஏ நான் பார்த்தையா, நான் பார்க்கணும். இவன் பார்க்கணுன்றது கூட பிரச்சனை இல்லை, அது என்ன பண்ணணுமா? யாரு? ஒரு தெய்வம். அவரோட 3.5 வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறான், அப்பத்தையும் மீனையும் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறான். ஆனா அவர் வந்தாருன்றதை ஏத்துக்கிறதுக்கு இவனுக்கே மனசு இல்லை. நீங்க அநேக கிறிஸ்தவர்களோட நிலைமை அதுதான். 10 தலைமுறை கிறிஸ்தவங்க, 10 வருஷமா கிறிஸ்தவங்க, எல்லாம் தெரிஞ்சோம், பிரச்சனையின் மத்தியில் அவிசுவாசம். சொல்லுங்க, என்னதுங்க? என்னாச்சுங்க? ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரியான நபரா தான் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.
அவிசுவாசத்தை நீக்கினார். சொல்லுங்க, என்ன பண்ணினாருங்க? அவிசுவாசத்தை நீக்கினார். நேரம் இல்லை. நான்காவது காரியம் என்ன செய்தார்? உயிர் தெழுந்த இயேசு. லூக்கா 24:13 இருந்து வீட்டுல போய் வாசிங்க. சீஷர்கள் எம்மாவூரை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. போகும் பொழுது இயேசுபா பத்தி பெருமையா பேசிட்டு போறாங்க. அப்படியாச்சு, இப்படியாச்சு, அப்படி இப்படின்னு. இவரும் கூடவே போறாரு. பக்கத்துல சொல்லுங்க, அவரு என்ன பண்றாரு? ஆமா, நீ பாஸ்டர் பத்தி பேச, அவரே உன் பக்கத்துல வந்து நிப்பாரு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நீ யாரை பத்தி பேசுறீங்கன்னா அவங்க எங்க வந்துருவாங்க? பக்கத்திலே வந்து நிப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் சண்டே சர்வீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருந்தோம். திடீர்னு போவோம், வேன் பிக்கப் பண்ற இடத்துக்கு போவோம். அப்பதான் பார்த்தா ஒரு அம்மா தலைவாரிட்டு இருந்தாங்க. இன்னொரு அம்மா ரெடியா நின்றுட்டே இருந்தாங்க. நானும் போய் பக்கத்துல நின்று இருந்துட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு நான் கூட ரொம்ப கருப்பாவா இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சேன். அல்லேலூயா. என்னங்க பாஸ்டர் இங்க வந்து நிக்கிறீங்க? இல்லம்மா, நீங்களா கிளம்பிட்டீங்களா, ஆயத்தமா இருக்கலாம்னு பார்க்க வந்தேன். பயந்துட்டாங்க. திடீர்னு நம்ம அவரை 10:11 தானே பார்ப்போம். இவர் என்ன 9க்கே வந்து நம்ம பக்கத்துல நிக்கிறார். பயந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது போல இயேசு கிறிஸ்து பக்கத்திலே வந்து நின்னுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா சொல்லாத வீட்டுக்கு தான் வரலான்னு இருக்கிற மதிய சாப்பாடு. அல்லேலூயா. அப்ப யாரை பத்தி பேசுறீங்க? உடனே இவங்க பார்த்தாங்க. என்ன உங்களுக்கு தெரியாதா? உலகமே பரபரப்பா இருக்கு, இயேசு சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அப்படி இப்படி. உடனே அவங்களோட பேசிக்கிட்டே போனாரு. சில காரியங்களை பேசினோடனே அவரோட மனக்கண் திறந்தது. அப்பதான் புரிஞ்சது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நபர். அல்லேலூயா. நான்காவது காரியம், எம்மாவூர் சீஷர்களுடைய மனக்கண்களை திறந்தார். ஐந்தாவது காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 24:50 வாசிங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை மனதார ஆசீர்வதித்தார். கை உயர்த்தி சொல்லுங்க. இயேசப்பா என்ன செய்தாருங்க? இயேசப்பா என்ன செய்தாரு? அவர் எதுக்கு அந்த கல்லறையில இருந்து வரணும்? எதுக்கு உயிரோட வரணும்? பல காரணம், பல ஆழ்ந்த சத்தியம் எல்லாம் இருந்தாலும் அதுல ஒரு மெயினான காரியம், உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் அவர் உயிரோடு எழும்பி வந்தார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த, ஆமென், நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர். கைத்தட்டி, நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசியா தம்முடைய சீஷர்கள் என்ன பண்ணினாருங்க? ஆசீர்வதித்து ஒரு காரியத்தை சொன்னாரு. மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். அதுக்குள்ள பேக் பண்ணி வச்சுட்டாங்க பாரு இந்த பிள்ளை. என்ன விசுவாசம்! அல்லேலூயா. பாடினோடனே பாஸ்டர் முடிச்சிட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. முதல் காரியம் என்ன சொல்றாரு? நீ உலகம் எங்கும் போங்கன்றார். சொல்லுங்க, என்ன சொல்றாருங்க? 2வது, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. 3வது, விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன கொடுங்க? ஞானஸ்தானம் கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவர் ஆசீர்வதிச்சாருன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு. ஆசீர்வதிச்சு அவர் சொன்ன காரியம், உலகம் எங்கும் போங்க. சொல்லுங்க, என்னங்க? உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஒரு காரியம், உலகம் எங்கும் போங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2வது காரியம், சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? பிரசங்கிங்க. காஸ்பல். காஸ்பல் அப்படின்னா குட் நியூஸ். காஸ்பல் அப்படின்னா கோ அண்ட் ஸ்பெல், கோ அண்ட் டெல். எதை சொல்லணும்? நற்செய்தியை, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை வாங்கி உள்ள வச்சிருந்தீங்கன்னா அது பாவம், நம்ம ஆத்துமாக்களுக்கு செய்கிற துரோகம். இயேசு கிறிஸ்து போய் சொன்னார், நீ உலகம் எங்கு போய் சொல்லுங்க. எதை சொல்லுங்க? நற்செய்தியை சொல்லுங்க. ஆங்கிலத்தில் அது காஸ்பல். கோ அண்ட் ஸ்பெல், கோ அண்ட் டெல். போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? நீங்க சொன்னாதான் ஆத்மா ரட்சிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புதன்கிழமை நாங்க வந்து உட்கார்றதுனால புது ஆத்மா வராது. நீங்க போய் புது நபர்களை கூட்டிட்டு வாங்க. ஐயோ நான் முன்னே செஞ்சுட்டேன், இல்ல, செஞ்சிட்டே இருக்கு. அல்லேலூயா. அதுதான் நம்ம வேலை. அதுக்குதான் இயேசு உயிர் தெழுந்தார். எழுந்து சொன்னார், நீ போய் சுவிசேஷத்தை என்ன பண்ண?
அறிவி. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 1:18 கடைசியா சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். நல்ல 2 கரங்களை தட்டி அந்த மரித்த ஆண்டவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவர் நம்மத்திலே அசைவாடி இருக்கிறார். நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். உலகம் எங்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. கண்களை மூடலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர், உயிர் தெழுந்த இந்த நாள்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, உன் கண்ணீரை துடைக்கிற, நீ பயப்படாத, உன் சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த உயிர் தெழுந்த அந்த மகிமை வெளிப்படும். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே தலையில கை வச்சு கடைசி கேளுங்க. ஆண்டவர், அந்த உயிர் தெழுந்த அந்த வல்லமை, the resurrection power, அவர் சிலுவையில அடிக்கப்பட்டது, நம்மேல் வைத்த அன்பு, அவர் உயிரோடு எழும்பினது, அவரிடத்தில் இருந்த வல்லமை வெளிப்படும்படியாய் இந்த காலை நேரத்தில் இந்த 3வது ஆராதனையில இந்த வல்லமை வெளிப்படுகிறதுங்க. அப்படியே கேளுங்க. ஆண்டோட கரத்தில், ஆண்டவரே அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்யட்டும், எனக்குள்ள இறங்கி வரட்டும், தடைகளை மாற்றட்டும், கட்டிகளை மறைய பண்ணட்டும். ஆண்டவரே சில தோல்விகள் மாறட்டும். ஐயோ, என் காரியத்தை எடுத்து செய்வதற்கு யாரும் இல்லை. ஏசப்பாவுக்கு ஒரு நேரம் அப்படி வந்ததுங்க. ஆனா பரலோகம் கைவிடவில்லை. ஓ, அரிமத்தியான் ஊரானாகிய யோசேப்பை எழுப்பினது. அவன் துணிந்து போனான். பிலாத்துவினிடத்துல கேட்டான். இயேசு கிறிஸ்துவை நல்ல அடக்கம் செய்தான். ஆனா அந்த கல்லறையும் ஆண்டவர் தனக்கென வைத்துக் கொள்ளவில்லை. 3வது நாளிலே ஓ, அந்த உயிர் தெழுந்த வல்லமை, ஓ ரானா ஹந்தே ரீபா ஷக துடா ஹந்தரே, கல்லறையை உடைத்து அசைத்து சங்கிலிகால் கட்டி வைத்திருந்தாலும் எல்லாத்தையும் தகர்த்து போட்டது. கல் புரட்டப்பட்டது. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் உள்ள வர வேண்டும். நீங்களும் நானும் உண்மையை அறிய வேண்டும். நீங்களும் நானும் அந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரிக்கல, அவர் சடலமாய் அங்கே இல்லை. தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு 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 அவர் எழுந்த தெய்வம். அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய ஆவி, தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி நம்மை நிரப்பும்படியா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க. நம்மள சோதரிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தில் எடுக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறான்னு சொன்னவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க.